கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த வினித் ஏழ்மையான குடும்ப பின்னணியிலிருந்து கடின உழைப்பால் யுபிஎஸ்சி தேர்வில் 484வது இடம் பெற்று ஐபிஎஸ் அதிகாரியாக சாதனை படைத்து உள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏழ்மையான குடும்ப பின்னணியிலிருந்து யுபிஎஸ்சி தேர்வு எழுதி இன்றைய தினம் வெற்றி பெற்றிருக்கிறார். கல்லுப்பாலம் பகுதியை சேர்ந்த வினித்தும் அவரது குடும்பத்தினரும் தற்பொழுது நம்மோடு இணைகிறாங்க. அவங்கள்ட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம். மகன் யூபிஎஸ் தேர்வு எழுதி இன்னும் சில மாதங்களில் ஐபிஎஸ் ஆக வரப்போகிறாரு. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்ல ஹேப்பியாக இருக்குது. நல்ல சந்தோஷம். இது உழைப்புக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு அந்த குடும்ப பின்னணி ஏழ்மையான பின்னணியிலிருந்து எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க எனக்கு இந்த ஃபுல்லாக ஐபிஎஸ்ஸாக வரக்கு? அதான் நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப உழைப்பு தான். உழைப்பை நம்பி தான் இதை பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கடவுளுக்கு ஒரு இறக்கம், கடவுளுக்கு ஒரு கிருவியினால தான் இதை முடிஞ்சு. அதில் எங்களால் ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அதுக்கேற்ற இது கொடுங்கன்னா கடவுள் தான் இருக்குது. அவனுக்கு விட முயற்சி, கடவுளுக்கு ஒரு ஆசீர்வாதம். நம்ம கூலி வேலை அதுக்கு வேலையை நான் கூலி வேலை செஞ்சுட்டு, நான் செங்கச்சூழல வேலை செஞ்சுட்டு, அப்புறம் இப்போ ஒரு விவசாயம் செஞ்சுட்டு. ஓகே, வினித்தும் நம்மோடு இணைகிறாங்க. அவங்கள்ட்ட கேட்கலாம். வணக்கம். முதல்ல நியூஸ்7 தமிழ் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஒரு நிம்மதியான ஒரு நிம்மதியை ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணி. ஸோ இந்த சைக்கிள் இப்போ முடியுது அப்படிங்கிறப்போ அது ஒரு மிகப்பெரிய நிம்மதியை கொடுக்குது. ஓகே, இப்போ எவ்வளோ ஆண்டுகள் உழைப்பு? இப்போ ஐபிஎஸ் ஐஏஎஸ்ன்னு சொல்லும் பொழுது திடீரெல்லாம் நமக்கு ஆக முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எவ்வளவு ஆண்டுகள் நீங்கள் படிச்சுருக்கீங்க, அதை சொல்லுங்கள். இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்வு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரன் ஆகும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கே ஒரு வருஷமோ இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஒரு ரொம்ப பேசிக் லெவல்லே கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாச்சும் மிக ஒரு மினிமம் நீ 3 வருஷம் டிமாண்ட் பண்ணுற ஒரு எக்ஸாம் இது. எனக்கு அதை தாண்டி பல வருஷம் ஆகிடுச்சு. எனக்கு கிட்டத்தட்ட நான் ஃபுல் டைம் ப்ரிப்பரேஷனில் இல்லை எப்போவுமே. ஆனாலும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் ஆகிடுச்சு இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு. ஆமாம், இது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நீண்ட போராட்டமாக தான் இருந்துச்சு இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறது. ஓகே, இன்னைக்கு இளம் தலைமுறையினருக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஏற்கனவே 7 ஆண்டுகள் படிச்சிருக்கீங்க ஐபிஎஸ் ஆக. இப்போ இளம் தலைமுறையினருக்கு என்ன சொல்ல வரீங்க? இளம் தலைமுறை இந்த ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுற அவங்களுக்கு நான் பேசணுன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, ப்ரிப்பரேஷன் ரொம்ப காம்படிஷன் ரொம்ப ரொம்ப ஹெவியான ஒரு பிரேக் நெக் காம்படிஷன் அப்படின்னு தான் சொல்லுவேன். யூனிவர்சிட்டி டாப்பர்ஸ், நிறைய காலேஜஸ்லேருந்து, நல்ல டாப் காலேஜஸ்லேருந்து வரவங்கெல்லாம் படிக்கிறாங்க இந்த எக்ஸாம். படிச்சுட்டு அவங்களுமே ஃபெயில் ஆகுறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்போ மிக அடிப்படையாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் உங்கள் பக்கம் நேர்மையாக சின்சியராக நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் உழைப்பை கொடுத்தே ஆகணும் இந்த எக்ஸாமில். அந்த உழைப்பை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். உங்களோட 100% எஃபோர்ட்டை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இது ரொம்ப முக்கியம். அதை தாண்டி இந்த எக்ஸாமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி டெஸ்ட்லாம் அவங்க என்ன டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, உங்களோட அடிப்படை நேர்மை எப்படி இருக்குது, உங்களோட செல்ஃப் அவேர்னஸ் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி உங்களோட எமோஷன்ஸ் இதை ரெகுலேட் பண்ணுறீங்க, உங்களோட எமோஷனல் கோஷன்ட் எப்படி இருக்குது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான வேல்யூஸ் இருக்கணும், உங்களுக்கு இன்டெகிரிட்டி இருக்கணும், உங்களுக்கு ஒரு நேர்மையான ஒரு குணம் ரொம்ப முக்கியம். அதை தாண்டி உங்களோட உழைப்பு, உங்களோட டிசிப்ளின், இது எல்லாமே இந்த எக்ஸாம் டெஸ்ட் பண்ணுது. அதை தாண்டி உங்களோட பேஷன்ஸையும் நல்லாவே டெஸ்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி நான் ஃபேமிலியை பற்றி நான் சொல்லணுன்னா, அவங்க சொன்னாங்க எளிமையான பின்னணியிலேருந்து வந்தாங்க. அந்த எளிமையான பின்னணியிலேருந்து நாங்கள் கிளியர் பண்ணோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஆனால் அதுக்கு நான் என்ன சீக்ரெட் அப்படின்னு பார்க்குறேன்னா, வீட்டில் ஒரு அடிப்படையான ஒரு படிக்கிறதுக்கான சூழல் இருந்துச்சு. இப்போ என்ன ஒரு கஷ்டமான ஒரு ஃபிசிக்கலி டிமாண்டிங்கான ஒரு மேனுவல் லேபர் அவங்க செங்கல் சூளையோ இல்லை லாரியில் லோடு ஏற்றுற வேலை பார்த்தாலுமே வீட்டில் அப்பா எப்போவுமே குடிச்சது கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமே வீட்டில் ஒரு நிம்மதியை கொடுத்துச்சுன்னு நினைக்கிறோம். எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருக்கிறது வீட்டில் ஒரு அமைதியான சூழலை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் 3 பேருக்குமே படிச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு என் நானாக இருக்கட்டும், என்னோட அண்ணா அக்காவாக இருக்கட்டும், படிச்சிங்கன்னா மேலே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. 3 பேருமே நல்லா படிப்போம். அதான் அந்த ஒரு அடிப்படையான ஒரு அமைதியான சூழலும் நாங்கள் படித்ததுமே ரெண்டுமே அந்த 2 தான் சீக்ரெட்டுன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து விடாமுயற்சியாக படித்தது இந்த சக்ஸஸை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். நியூஸ்7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.